Hello everyone, welcome to Swarag Beauty Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா புளி மோர் குழம்பு எப்படி பண்றதுன்றத நாங்க வந்து வீடியோ எடுத்துறோம். சோ இதுக்கு என்னமா தேவை? இதுக்கு ஊற வைக்கிறதுக்கு துவரம் பருப்பு, சரி, உளுத்தம் பருப்பு, ஓகே, கொஞ்சம் அரிசி, ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ், சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி. ஓகே, என்ன பண்ணனும் இத ஒன் செகண்ட் சொல்லு. இதெல்லாம் ஊற வெச்சுக்கணும். எல்லாத்தையும் ஊற வச்சிருக்கேன். இத ஊற வச்சிட்டேன். ஓகே 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 ஓகே. இப்போ இந்த புளியை கரைச்சு இது ஊற வச்ச தண்ணியாமா? ஊற வச்ச நம்ம காட்டின அந்த இன்கிரிடியன்ட்ஸ் ஊற வச்சது. ஓகே. இப்போ வந்து புளி எங்க? புளி இப்போ இந்த புளியை கரைக்கணும். ஓகே, இப்போ கரைக்க போறேன். ஓகே சரி. ஓகே, இப்போ அந்த புளி காமிச்சா இல்லையா, அது கரைச்ச தண்ணி. இது என்னம்மா போடுற நீ அதில்? இன்னும் எக்ஸ்ட்ரா போடுறியா தண்ணி? ஓகே, இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து புளியை சக்கையை வந்து ஃபில்டர் பண்ணிட்டு வெறும் தண்ணி. இது எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு நீங்கள் அது பார்த்து அந்த மாதிரி போடலாம். ஓகே, இந்த இதுலையா? ஓகே, பூஷ்ணிக்காய் தான் போட்டு இந்த புளி தண்ணியை அதை காமிமா, தான் காமி. இது பாருங்க, இது நாங்கள் அப்படியே பாக்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கோம் பூஷ்ணிக்காவை. அதை வந்து இந்த புளி தண்ணியில் இப்போ உள்ளே போட போகிறோம். ஆமாம், உள்ளே போட்டு வேக வைக்க போகிறோம். இது என்னதுமா? அது புளி மோர் குழம்பா? அது புளி மோர் குழம்பு. ஓகே, புளி குத்தி மோர் குழம்பு. ஓகே, இப்போ இது என்ன ஹீட் பண்ணணுமா? கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கணும். இல்ல போட்டுக்கணும். ஓகே சரி, மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது என்னமா ஹீட் பண்ணணுமா? ஹீட் பண்ணனும். அது இது பூஷ்ணிக்காய் அந்த புளி தண்ணியில வேகணும். ஓகே, புளி தண்ணியில பூஷ்ணிக்காய் வேகணும், ஹீட் பண்ணிக்கணும். கொஞ்சம் சால்ட் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல போடுறா. ஒன்ஸ் அகைன், நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், நாங்கள் பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அதில் நிறையவே மினரல்ஸ் எல்லாம் போட்டு கலந்துருப்பா. ஸோ இட்ஸ் மச் பெட்டர் தென் ரெகுலர் ஒயிட் சால்ட். ஸோ பிங்க் சால்ட்டு ஆர் ஒயிட் சால்ட், வாட் எவர் யூ விஷ் போட்டுக்கலாம் உங்களுக்கு அளவுக்கு தகுந்தாப்புல. இப்போ நெக்ஸ்ட் என்னவா பண்ணணும்? கருவேப்பிலை இதில் போட்டுக்கணுமா? ஓகே, மிளகாலாம் போடுவியா இப்போ இல்லை அப்புறமா? சரி சரி. இது என்னமா நார்மல்ல வைக்கணுமா? எதுல வைப்ப நீ? இதை ஹீட் பண்ண நார்மலா வச்சு கொதிக்க வைக்கலாம். இப்போ கருவேப்பிலை வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ அதை உள்ள போட போறா. பார்த்தீங்களா? ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ இதை ஹீட்ல வைக்கணுமாமா? ஹீட்ல வைக்கணும். அதுக்கு புளிக்கு குழம்புக்கு தந்த என்னது? தயிர். ஓகே, தயிரை நல்லா அழகா இது பண்ணி வச்சிருக்க. அதுக்கு தகுந்த தேங்காய் அரைக்கிறதுக்கு. ஓகே, எவ்வளவு தேங்காய்மா போடலாம்? 3 ஸ்பூன் தேங்காய். 3 ஸ்பூன் தேங்காவா? ஓகே. இந்த ஊற வச்ச இந்த பருப்போட இதை சேர்த்து அரைக்கணும். பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து அரைக்கணும். ஓகே, ரொம்பவும் தண்ணியா இல்ல இந்த தயிர். ஏன்னா புளி தண்ணி இருக்கிறதுனால இது கொஞ்சம் திக்கா இருக்கணும். அப்ப ரெண்டு கலக்கரிச்சா அதுக்கு கன்சிஸ்டன்சி சரியா வந்துடும். ஓகே, சோ புளி தண்ணி அண்ட் இதெல்லாம் இதுவாயிட்டு இருக்கு. இப்போ புளி தண்ணியில வந்து பூஷணிக்காய் வேக வச்சிருக்கோம், கருவேப்பிலை போட்டாச்சு, இது போட்டாச்சு, மஞ்சள் போட்டாச்சு அண்ட் சால்ட். சைட்ல நம்ம தயிர் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி வச்சிருக்கோம். சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல திருப்பி பாப்போம் வீடியோவை. என்னது மிக்ஸ் பண்ணிட்டு இருக்க? இப்போ ஊற வச்ச பருப்பு, தேங்காய், ஓகே, 4 பச்சை மிளகாய், ஓகே, எல்லாத்தையும் போட்டு அரைக்கணும். ஓகே, முன்னாடி வச்சிருந்தோம் இல்லையா ஒரு கலவை ஊற வச்சு, அந்த கலவையில தேங்காய், பச்சை மிளகாய் போட்டு அரைக்க போறா. அதை அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கணும். பூஷ்ணிக்காய் நல்லா வெந்துன்னு இருக்கு புளி தண்ணியில. இது இன்னும் எவ்வளவு நேரமா? இது ஓகேவா? இன்னும் 5 மினிட்ஸ். புளி தண்ணியோட பச்சை வாசனை போற அளவுக்கு சுட வைக்கணும். ஓகே, கொதிக்கணும். கலவை அரைச்சிட்டல, ஊற வச்ச பருப்பு, தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சிட்டு, ஆமா, அந்த அரைச்ச கலவையை இப்ப இந்த புளி தண்ணியோட சேர்க்கணும். ஓகே, அந்த அரைச்சதுக்கு அப்புறம் அதை கொஞ்சம் என்ன தண்ணி விடுறியா நீ? அதுல தண்ணி, இதுல இருக்கிற தண்ணியை விட்டு கலக்கி கொட்டிக்கலாம். ஓகே. சோ இப்போ இதை நல்லா என்னமா கலக்கணுமா? ஆமா, இதை கலந்துக்கலாம்.
இப்பவே வாசனை பயங்கரமா வருது. ஓகே, அந்த மிக்ஸியை கொஞ்சம் அளவு கொட்டிக்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் பேசிக்கலி. இப்போ மோரை கலக்கணும். ஓகே, சொல்லுமா. கலந்து வச்ச மோர் 1 டம்ளர். ஓகே, 2 டம்ளர் மோர். ஓகே, ரொம்ப தண்ணியா இல்லாத மோர் இது, கொஞ்சம் லைட்டா திக்கா இருக்கு. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் என்னன்னா லிக்விட் ஆயிருக்கு. இப்போ என்னம்மா நெக்ஸ்ட் ஸ்டெப்? கடுகு கொட்டணும். ஓகே, தாளிக்கணும். அதோட முடிஞ்சிரதா அது? இல்ல, இது கொட்டணும். கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். ரொம்ப திக்கா இருக்கறனால கொஞ்சம் தண்ணி ஊத்தி. அவாவாலோட இதுக்கு தகுந்த மாதிரி இல்ல, திக்கா வேணுங்கறவா அப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சம் நீர் கறக்கணும்ன்றவா தண்ணி ஊத்திக்கலாம். சரி, இப்போ இது பொங்கி வரச்சே பொங்கற நரத்தட்டறச்சே இறக்கிடணும். ஓகே, அப்ப தாளிப்பியா? அப்ப தாளிச்சு கொட்டணும். ஓகே, மோர் குழம்புக்கு தாளிச்சு விட போறோம். இதுல தேங்காய் எண்ணெய் போடுறோம். எவ்வளோமா? 2 ஸ்பூனா? ஆமா. ஓகே, மெல்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து கடுகு நல்லா சுட்டுட்டு வேணாம். வேற என்னம்மா போடுவா கடுகு தவிர? அவ்வளோதான். கருவேப்பிலை, கொத்தமல்லி அது போட்ட ஏற்கனவே போட்டுக்கணும். ஓகே ஓகே, அதை வாங்கிட்டு வாசனை கும்முன்னு இருக்குமா, பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஸோ புளி மோர் குழம்பு complete and ready to be served. It looks super delicious. So I hope you enjoyed the video. இன்னும் ஒரு tasty recipe ஓட திருப்பி மீட் பண்ணுவோம். Please subscribe to my channel and support me. Thank you so much.